கல்வியால் வரும் சக்தி, அந்த கல்விக்கு வழிகாட்டுவது நம் பராசக்தி. பராசக்தி மேல்நிலைப் பள்ளி LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. கோட்டைப்பட்டி, பேரையூர், மதுரை. தொடர்புக்கு 7010726986 7010726986. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணி கதவம் தாழ்த்திரவாய் ஆயச்சிறு மீயரோ முக்கு அரை பறை மாயன் மணி வண்ணன் நென்னலேவாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நீலை கதவம் நீ கேளோரெம்பாவாய். இந்த நாளில் ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டிலேருந்து புறப்பட்டு கோயில் வாசலில் போய் நிற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல அந்த கோபுரத்தை ஒரு வணக்கம் போடுவோம், கோபுரத்துக்கு. பிறகு உள்ள நுழைவோம். இங்கே 10 தோழிமார் எழுப்பின ஆண்டாள் முதல் 5 பாடலில் மார்கழி மாதத்தினுடைய பெருமை, நோன்பினுடைய அருமை, மழை பெய்ய வேண்டிய அந்த பெருமை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு 6வது பாட்டிலேருந்து 15வது பாட்டு வரைக்கும் தோழிமாரை எழுப்பிட்டா. இப்போ 16வது பாட்டு. இந்த பாட்டில் கண்ணன் எங்கே இருக்கிறாரு? நந்தகோபனுடைய இல்லத்தில் இருக்கிறார். நந்தகோபன் யார்? ஆயர்குலத்தினுடைய தலைவன். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, குடிதோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். பார்த்தீங்களா? இப்போ வீட்டு வாசலில் காலிங் பெல் வச்சுருக்கிறது இன்னைக்கு. அப்போ கதவுலேயே மணி இருக்கும். இப்போ நீங்கள் கதவை திறக்கிற போதே மணி சத்தம் கேட்கும். உள்ள படார் நம்ம சுதாரிச்சுக்கலாம். ஐயப்பன் கோயிலே இது உண்டு. அந்த கோயில் கதவில் இருக்கக்கூடிய மணியை அப்படி ஒரு அடி அடிச்சுட்டு தான் உள்ளே போவாங்க. மணிக்கதவும் தாழ்த்திரவாய். ஆண்டாள் என்ன சொல்கிறா? தோழிமாரோட போய் நின்று அந்த நந்தகோபனுடைய வீட்டு வாசல் நிற்கிறாங்க. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கோயில்ங்கிறது வீடு, இல்லு தான், அரண்மனை போன்ற பெரிய வீடு காப்பவனே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பவனே. அது பாருங்கள், அவனுக்கு அவன் கோயிலையும் காக்கிறான், வாயிலையும் காக்கிறான். மணிக்கதவும் தாழ்த்திரவாய். ஆயர் சிறுமியோரமக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். எங்களுடைய நோன்புக்குரிய பொருள்களை எல்லாம் தருவதாக மாயனும் மணிவண்ணனும் ஆகிய கண்ணபெருமான் எங்களுக்கு நேற்றே சொல்லி அனுப்பியிருக்கிறார். வாய் நேர்ந்தான், நேற்று சொல்லிட்டான். இது என்ன தெரியுங்களா? அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்களான்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம் இல்லையா? ஆண்டாள் சொல்கிறா, நேற்றே வாங்கிட்டோப்பா, நீ எங்களை மறுத்து கதவை போட்டி விட்டுறாத, கதவை தர. ஆயர் சிறுமியோர் எமக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னரே வாய் நேர்ந்தான். தூயோமாய் வந்தோம். நாங்கள் எப்படி வந்துட்டோம்? குளிச்சுட்டு நீராடி எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். தூயோமாய் வந்தோம். இப்போ நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவனை எழுப்ப வேண்டியது தான் உன்னுடைய வேலை. துயிலெழப்பாடுவாய், வாயால் முன்னம் மாற்றாதே. அதெல்லாம் பார்க்க முடியாது, போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடாதே. மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீக்கிலோ ரெம்பாவாய். நீ உன்னுடைய வாயினால் அதெல்லாம் முடியாது, நாளைக்கு பார்ப்போம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடாத. அதனால் நாங்கள்லாம் நோன்பிருந்து நீராடி தூயமாய் வந்தோம், துயிலில் பாடுவோம், நீ வாயினால் முன்ன மாற்றாதே அம்மா சொல்லிட்டு நேயக்கதவம் திரவேலூர் எம்பாவாய் அப்படின்னு அந்த வாயில் காப்பவனாகி அவனை போய் முதல்ல எழுப்பி வந்தகாரி செயல்பாடுகளை சொல்கிறான். உடனே அவன் அவங்கள உள்ளே அனுப்ப போகிறான். நீ யார் யார் எழுப்புறாங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். முன்னி கடலை
சுருக்கி எழுதுடையாள் எண்ணத்திகழ்தெம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி போலிந்தியம் பிராட்டி திருவடி மேல் பொன்னௌ சிலம்பீன் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நம் தம்மை ஆளுடையாள் தண்ணீர் பிரிவீலா எங்கோமா நல்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இல்லருளே என்ன பொழியாய் மழையேலோரெம்பாவாய். இந்த பாட்டில் ஒரு அற்புதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பாவையில் 4வது பாட்டில் ஆண்டாள் மழை நீரை கருமை நிறமுடைய கண்ணபெருமானுக்கு ஒப்பிட்டு சொல்லுவார். மேகமே நீ அப்படி கருப்பாக மாற வேண்டும், கையில் உள்ள சங்கு சக்கரம் போல நீ இன்ன வேண்டும், ஒளிய சிலையில் எழுப்ப வேண்டும் என்று ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல்னு பாடுவார். இதில் எம்பெருமாட்டியாகிய உமையம்மை கருமை நிறமுடையவள். கருப்பின்கண் மிக்குள்ளது அழகு அப்படிம்பார் தொல்காப்பியர். கருப்பு தான் நம்ம நிறமா, மீனாட்சி கருப்பு தானே, அவளை மாதிரி அந்த மேகம் கருமை கொள்ளணுமா. கடல் நீர் ஆவியாகி அந்த ஆவி மேகமாக மாறி அது கருமேகமாக மாறினால்தான் மழை பெய்யும். இப்போ இந்த பாட்டில் பாருங்கள், என் மேகமே நீ எம்பெருமாட்ட வேண்டிய கருமை நிறம் போல கருக்கொள்ள வேண்டும், கருமையாக இருக்க வேண்டும். பிறகு அவளுடைய சிற்றடை போல மின்ன வேண்டும். ஏன்னா பொய்யோ எனும் இடையாளுடும் இளையானுடும் போனான் அப்படிம்பாரு கம்பர். இடை அவள் மெல்லிதாக இருக்கணுங்கிறதுக்கு மின்னலை ஓமை சொல்கிறாங்க. அவருடைய காலில் இருக்கக்கூடிய சிலம்புகள் சத்தம் போடுறது மாதிரி இடி இடிக்கணுமா. அப்புறம் எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் கலந்து நமக்கு அருளை தருவதைப் போல மழை கொட்டு கொட்டென்று கொட்ட வேண்டுமாம். இந்த செய்திகளை எல்லாம் மழைக்கும் மேகத்திற்கும் இடிக்கும் மின்னலுக்கும் எம்பெருமாட்டிக்கும் சிவபெருமானுக்குமாக ஒப்பிட்டு சொல்லுகிறார் மாணிக்கவாசகர். அதான் அந்த பாட்டு. முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்னை திகழ்ந்தம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொழிந்து எம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பி சிலம்பத் திருப்புருவம் என்ன சிலை குலவி நம் தம்மை ஆளுடையாள். இதில் பாருங்கள், இன்னொரு விஷயம், வானவில் தோன்ற வேண்டுமா. அந்த வானவில் எப்படி தோன்றணுமா, அவருடைய திருப்புருவம் மாதிரி இருக்கணுமா, அவருடைய கண் மாதிரி இருக்கணுமா. அப்போ கருமை நிறம் மேகத்திற்கும் அவருடைய இடை மின்னலுக்கும் கால் சிலம்பு இடியோசைக்கும் வானவில் அவருடைய புருவத்துக்கும் ஒப்பையும் சொல்லி என்ன சிலை குழுவி நம் தம்மை ஆளுடையான் தன்னில் பிரிவிழா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே. அருள் மழை பெய்யணும். அப்படியே கடவுள்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்குறமே, கொடுக்க ஆரம்பித்தா நிறுத்த மாட்டாராம். அதனால் எதுவும் கேட்கப்படாதான். மழை வேணும்னு கேட்குறோம், விடாமல் பெஞ்சுன்னா நிறுத்த முடியுமா? பெய்யாமல் இருந்தால் கூட தப்பிச்சிடலாம். அருள் அப்படி சுரக்கணுமா. என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் என்று அந்த அழகான காட்சியை, கருமேகத்தை, மழையை, மின்னலை, இடியை, வானவில்லை எம்பெருமாட்டியோடு சொல்லி எம்பெருமானோடு சேர்ந்து அவள் சுரக்கும் அருளே நமக்கு மழையாய் கிடைக்கின்றது என்று இந்த பாடலை அருமையான விளக்கத்தை சொல்லியிருக்கிறார். யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.